மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்படும் அனைத்து முக்கிய நலத்திட்டங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு சற்று முன் வந்த முக்கிய அறிவிப்பு தாங்க இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணுங்க. ஸோ வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க. இப்போ இந்த டிடி தமிழ் அப்டேட் சேனல்ல நீங்க நிறைய விதமான வீடியோஸ் வந்து பாக்குறீங்க. இபிஎஃப்ஓ பென்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்றோம், வங்கிகள் சார்ந்த வீடியோ வந்து போடுறோம், அண்ட் அதே மாதிரி 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான நிறைய பயனுள்ள வீடியோஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல பாத்தீங்க அப்படின்னா வேற கண்டென்ட் தாங்க நான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமிங்ல பாத்தீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ்ல இருக்கக்கூடிய தம்ப்நெயிலா இருக்கட்டும், ஹேஷ்டேக், டைட்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதர் சேனல்ஸ் வந்து எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் இல்லாமல் அப்படியே வந்து போடுவாங்க. பட் நான் வந்து அது எதுவுமே கண்டுக்க மாட்டேன். பிகாஸ் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணுங்க, எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும், அவங்களோட சேனலும் இம்ப்ரூவ் ஆகட்டும். ஸோ அதனால நான் வந்து அது எதுவுமே கண்டுக்கல. நான் வந்து கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட்டாக வந்து தம்ப்நெயில் வந்து மேக் பண்ணி போடுவேன். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து எடுத்துருவாங்க, எடுத்து அவங்களோட சேனலில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து அதுக்கு எதுவுமே சொல்லலை. பிகாஸ் நம்ம ஒருத்தவங்களுக்கு எப்பவுமே வந்து தீமை நினைக்க கூடாது. நம்ம எப்பவுமே அடுத்தவங்களுக்கு வந்து தீமை எதுவுமே நினைக்க கூடாது. நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லதுதான் வந்து நினைக்கணும். பிகாஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கும் வந்து நடக்குங்க. இப்போ இந்த சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோஸா இருக்கட்டும், தம்ப்நெயில், வீடியோக்குள்ள பண்ற எடிட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேக் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன், தென் அந்த வாய்ஸை வந்து எடிட் பண்ணுவேன், தென் அந்த வீடியோக்குள்ள சேர்க்கறதுக்கான ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பார்த்து தான் பண்ணணும். இதுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். அண்ட் வீடியோ கண்டென்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒஃபிஷியல் சைட்டில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் சர்ச் பண்ணி போஸ்ட் பண்ணுறோம். அதாவது கவர்மெண்டோட ஒஃபிஷியல் சைட்டில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறோம். இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த சேனலோட ஏர்னிங் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப கம்மி தாங்க. அதாவது நான் போடுற ஹார்ட் ஒர்க்கு ஏற்ற மாதிரி ஏர்னிங்கும் வந்து கிடையாது. இந்த மந்தும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எந்த ஒரு ஏர்னிங்குமே வந்து கிடைக்காது. பிகாஸ் $100 ரீச் பண்ணாதான் எடுக்க முடியும். $100 கூட கிடைக்கவே இல்லைங்க. நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதாங்க உண்மை. இந்த சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேட் கமெண்ட்ஸும் வந்து பண்ணுவாங்க. பட் அந்த எந்த ஒரு பேட் கமெண்ட்ஸ்க்குமே நான் எந்த ஒரு ரிப்ளையுமே இது வரைக்கும் சென்ட் பண்ணதே கிடையாது. கொலை மிரட்டல் வரைக்கும் கமெண்ட்ஸில் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அதையும் நான் இக்னோர் பண்ணிட்டேன், எந்த ஒரு ரிப்ளையுமே வந்து சென்ட் பண்ணலை. சாபம் விடுறாங்க, திட்டுறாங்க, கண்டபடி வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க. பட் எதுக்கு திட்டுறாங்க அப்படின்னே தெரியலைங்க. இந்த உலகத்துல வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க. இப்போ இந்த யூடியூபை எடுத்துட்டோம் அப்படின்னாலும் இந்த யூடியூப்ல ₹1 நீங்க மேக் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு ரொம்பவே எஃபர்ட் எடுக்கணும், ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ எஃபர்ட் எடுத்துமே என்னாலையும் ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க முடியல. பட் இருந்தாலும் நான் ஏன் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னோட ஃபேமிலிஸ்க்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நான் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து அவங்களோட ஃபேமிலிஸ்க்காக தான் கஷ்டப்படுறாங்க. இன்னொரு விஷயம் எனக்கு புரிஞ்சதை சொல்கிறேன். இந்த உலகத்தில் அன்புங்கிறதே கிடையாது, யாருக்குமே வந்துட்டு அன்பே இல்லை அப்படிங்கிறது நல்லாவே வந்து புரிஞ்சிருச்சு. கடைசியாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நம்ம யாருக்குமே வந்து தீமை வந்து நினைக்கவே கூடாதுங்க. பிகாஸ் நம்ம அவங்களுக்கு என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கும் வந்து திரும்ப வரும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட விருப்பம். போட்டி, பொறாமை இதுதான் இப்போ இந்த உலகம் பூராமே வந்து இருக்கு. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம மனசார நினைப்போம்.
ஓகே, இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம தமிழ்நாட்டில் ஓய்வூதிய திட்டங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குங்க. 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்குமே இருக்கு. வாழ்வாதார பாதுகாப்பு, சுகாதாரம், நிதி உதவி ஆகியவற்றை மத்திய அரசு பல்வேறு திட்டங்கள் மூலம் வழங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நலத்திட்டம் அப்படிங்கிறது வீட்டு வசதி மற்றும் சமூக பாதுகாப்பு. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா வழங்கப்படுது. இதன் சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வீடு இல்லாத மூத்த குடிமக்களுக்கு மலிவு வீட்டு வசதி வழங்கப்படுகிறது. சீனியர் சிட்டிசன் ஹவுசிங் ஸ்கீம் 2025 அப்படின்னு சொல்வாங்க. மூத்த குடிமக்களுக்கு பாதுகாப்பான சுகாதார வசதியுடன் கூடிய சிறப்பு குடியிருப்புகள் அப்படின்றது வழங்கப்படும். அடுத்ததாக காப்பீடு மற்றும் நிதி பாதுகாப்பு. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் தாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக மூத்த குடிமக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் விபத்து காப்பீடு வழங்கப்படுது. அதுக்கப்புறமா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா வாழ்க்கை காப்பீடு, குடும்பத்துக்கு நிதி பாதுகாப்பு இவை அனைத்தும் வழங்கப்படுகிறது. மூத்த குடிமக்கள் மற்றும் அவர்களின் துணைக்கு நீண்ட கால காப்பீடும் வழங்கப்படுது. அடுத்ததாக ஆயுஷ்மான் வயாவந்தனா கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இதன் மூலமா மூத்த குடிமக்கள் அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை பெறலாம். அடுத்ததாக சுகாதார திட்டங்கள். ஆயுஷ்மான் பாரத் PMJAY ஃபார் சீனியர் சிட்டிசன். இந்த திட்டத்தின் மூலமா 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. இதனால் பெரிய மருத்துவ செலவுகள் குறையும். மேலும் ஆயுஷ்மான் வயாவந்தனா கார்டு மூலம் மூத்த குடிமக்கள் அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை பெறலாம். அடுத்ததாக சீனியர் சிட்டிசன் பென்ஷன் யோஜனா 2025. இதன் மூலமா மாதம் ரூபாய் 3000 வரை ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இது வரி விலக்கு, அதாவது டாக்ஸ் ஃப்ரீ என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா பிரதான் மந்திரி வயாவந்தனா யோஜனா தாங்க. இந்த திட்டத்தில் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் LIC மூலம் மாதாந்திர ஓய்வூதியம் பெறலாம். 10 ஆண்டுகள் வரை உறுதியான வருமானம் கிடைக்கும். இவை அனைத்தும் தான் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் மூத்த குடிமக்கள் அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இவை அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த மாதிரி மத்திய அரசு மூத்த குடிமக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவர்களின் வாழ்க்கையை பாதுகாப்பாக மாற்றி வருகிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.